நான் தான் கஸ்தூரியை அடிச்சு கொண்டேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான் அந்த கருணாகரன். அதை சொல்லிடு அவங்கிட்ட. அதே கருணாகரன் இப்ப கோர்ட்டு படி ஏறி நான் கொலை செஞ்சது வேற ஒருத்தன்னு மறுபடியும் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? அது பொய். இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் கொலை செய்யலன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன அவசியம்? அதுக்கு பதில் இருக்கா? அவர் தன்னை கொலைகாரன் சொன்னா மட்டும் ஒத்துக்கிறீங்க, அவரே நிரபராதின்னு சொன்னா, அதுவும் செய்யாத கொலைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டீங்கல்ல? இதெல்லாம் என்னமா நியாயம்? என்னப்பா நியாயம்? டேய், இது என்ன கோர்ட்டா? இதெல்லாம் நீ இங்க பேசக்கூடாது, புரியுதா? நமக்கு வேண்டாத உறவை நம்ம தள்ளி வச்சவங்கள இவ போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கானா, அது தப்புதான். என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். நான் குளிச்சிட்டு இருக்கும்போது ஐஜி அங்கிள் எனக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. பிரியா தூங்கிட்டு இருந்திருக்கா. அத்தை தான் அந்த காலை அட்டென்ட் பண்ணிருக்காங்க. அட்டென்ட் பண்ணி அவங்க எதுவுமே பேசல. ஐஜி அங்கிள் டாக்டர் கருணாகரனுக்கும் உனக்கும் கோயில்ல ஒரு சந்திப்பை ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீ வான்னு சொல்லிருக்காரு. அத்தை எதுவுமே பேசாம ஊன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதனால ஐஜி அங்கிளுக்கு போன்ல யார் பேசுறாங்கிறது கூட தெரியல. அதுக்கப்புறம் அத்தை போனை கட் பண்ணிட்டாங்க. ஐஜி அங்கிள் நான் கோயிலுக்கு வரதா நினைச்சுக்கிட்டு கருணாகரனை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்காரு. இல்ல இல்ல இல்ல, அது பொய்டா, பொய். அத்தை என்கிட்ட வந்து பிரியாக்கு எக்ஸாம் வரப்போகுது, அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. நானும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். பார்த்தா அத்தை ராகவன் மாமாவை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஐஜி அங்கிள் அந்த டாக்டர் கருணாகரனை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்காரு. நாங்க ஐஜி அங்கிள் கிட்ட பேசினத மாமா பாத்துட்டாரு. இதுதான் நடந்தது. ஏய், உன் போனை நான் எடுக்கவே இல்ல. இல்ல அத்தை, நீங்க எடுத்திருக்கீங்க, பேசிருக்கீங்க. எங்க நீ காட்டு. என்ன அத்தை நீங்க தான் ரிசீவ்டு கால்ஸ்ல அந்த நம்பரை டெலீட் பண்ணிருக்கீங்கல்ல? இல்ல இல்ல, ஐஜி அங்கிள் கால் பண்ணிருக்காரு. அவரோட போன்ல இந்த நம்பர் இருக்கு. 2 minutes பேசிருக்காங்க. என்னங்க இத நம்பாதீங்க. இல்லங்க, நான் உண்மையை சொல்றேன், இதுதான் நடந்தது. போதும். நான் ஹார்ட் பேஷண்ட். என்னால இந்த பிரச்சனை எல்லாம் தாங்க முடியல. எனக்கு சரிப்பட்டும் வராது. இவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டும் வரமாட்டான். ஏதோ நான் கட்டாயப்படுத்தி எனக்காக இந்த வீட்டுல கட்டுப்பாடோட இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு என் முதுகுல குத்திட்டு வெளியில போய் ரகசியமா யாரும் யாரையும் சந்திக்க வேண்டாம். இந்த வீட்டுல இருக்கிறதான உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. உனக்கும் இவளுக்கும் அந்த கொலைகார டாக்டர் புனிதனா தெரியலாம், ஆனா எனக்கு அவன் துரோகிப்பா. அந்த கொலைகாரனோட சகவாசம் எனக்கு தேவை கிடையாது. அது நீயா இருந்தாலும் இவளா இருந்தாலும் வேற யாரா இருந்தாலும் இது என் வீட்டுல வேண்டாம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல மாமா, நானா போகல. இது அத்தை பண்ண சதி. ஏய், சதி கிதின பொல்லெல்லாம் உடைச்சிடுவேன். ஏத்த நீங்க நியாயமான ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஐஜி அங்கிள் கிட்ட போன் பேசின உடனே நீங்க என்ன நடு கூடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சு, என்னடி அவர் கோயிலுக்கு கூப்பிடுறாரு, என்ன நாடகம் போடுறியான்னு நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கணும். அப்போ நான் போகலங்கிற உண்மையும் சொல்லிருப்பேன். அவங்க மூஞ்சில கறி பூசின மாதிரி இருந்திருக்கும். எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பிரியாவை காரணம் காட்டி என்ன கோயிலுக்கு அமிச்சிட்டு நான் கருணாகரனை பார்க்க போறேன்னு சொல்லி மாமாவை கோவப்படுத்தி அவர் அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அத்தை நீங்க எனக்கு செஞ்சது துரோகம். அத்தை போது நிறுத்துமா, ரொம்ப தான் ஓவரா பேசுற. இவ பொய் சொல்றதாவே வச்சுக்குவோம். நீ என்ன பண்ணிருக்கணும்? கோயில்ல அந்த ஆளை பார்த்ததும் அவன் முகத்துல காரி துப்பி கேவலமா 4 வார்த்தை பேசிட்டு உடனே இங்க கிளம்பி வந்திருக்கணும் இல்ல? ஆனா அவன் கையை பிடிச்சு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கியே. மாமா சத்தியமா இல்ல மாமா. என்ன இல்ல மாமா நொல்ல மாமா? நான் என் 2 கண்ணால பார்த்தனே. நீ அவனை பார்த்து அதிர்ச்சியான மாதிரியே தெரியலையம்மா. இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி தானே தெரியுது. அவன் நெஞ்சுருகி உன்கிட்ட கைப்பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நீ நில மறந்து அவன் பேசுறத கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த நிமிஷம் உன் மேல இருந்த அன்பு, பாசம், அக்கறை எல்லாம் கருகி சாம்பலா போயிடுச்சுமா. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு கேட்கறதுக்காக தான் எத்தனையோ நாள் ஷாமலாவும் உமாவும் உன்னை பத்தி என்கிட்ட சொன்னதெல்லாம் நான் காதுல போட்டுக்கிட்டதே கிடையாது. அவங்கள திட்டி இருக்கேன், உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கேன், உன்னை கடவுள் மாதிரி நம்பினேன். ஆனா பதிலுக்கு என்ன பண்ண? நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க. இல்ல மாமா, நீ இனிமே எதுவும் பேசாத. இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போ. அப்பா என்னப்பா? என்னப்பாச்சு? அப்பா என்னங்க பண்ணுது? என்னப்பா? என் உடம்ப பத்தி உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். இவளை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போ. இனிமே இந்த வீட்டுல இவளை பாக்குற மன நிலைமையில நான் இல்ல. எனக்கு ஒரு பையனோ மருமகளோ இல்லை நான் நினைச்சுக்கிறேன். என்னப்பா? போடா.
பிரியா அப்பவே நடந்ததெல்லாம் ஃபோனில் சொன்னான். எனக்கு ஒன்றும் தப்பாக படலை. உங்கள் அப்பா பார்க்க நீ போன அது பெரிய குத்தம் இல்லை. ஆனால் அப்பா சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குது. அவர் வீட்டிலே இருந்துக்கிட்டு அவருக்கு பிடிக்காதவங்களோட சகவாசம் வச்சுக்கிறது அவருக்கு பிடிக்கல. அதுவும் கரெக்டு தானே. நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். இதை பற்றி யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம். வா உள்ள வா. ருத்ரா, ருத்ரா, ருத்ரா எங்க? ருத்ராவுக்கு உடம்பு சரியில்லை மாப்ள. ராத்திரி எல்லாம் பிரதீப்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. உள்ள பாசம் அவளுக்கு ஜோரத்தை கொண்டு வந்து விட்டுடுச்சு. ஒண்ணுமே புரியல மாப்ள. எங்க அவ? ருத்ரா, ருத்ரா என்னாச்சு? என் பிள்ளை என்கிட்ட வரணுங்க. வருவாண்டி. மாப்ள அவளுக்கே உடம்பு சரியில்லை. ருத்ரா ப்ளீஸ், நான் உன் பிள்ளையை தேடிட்டு தாம இருக்கேன். கட்டாயமா அவனை கண்டுபிடிச்சிருவேன். கொஞ்சம் டைம் கொடு. நீ எதுக்கு தேவையில்லாம உன் உடம்ப கெடுத்துக்கிற? என் பிள்ளை எனக்கு வேணுங்க. இத பாரு, எனக்கு அவன் பிள்ளைதான். நான் என்னதான் அவனை திட்டினாலும் நான் விட்டுட மாட்டேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. நீங்க என் பிள்ளைய கண்டுபிடிச்சு தரவே மாட்டீங்க. இத பாருங்க, இப்படிதான் டியூட்டிக்கு போகும்போதெல்லாம் வெறுப்பேத்துறான். நான் என்னதான் பண்றது சொல்லுங்க? என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றான். இதுக்கு மேல நான் சண்டை போட விரும்பல. நான் கிளம்புறேன். டாக்டர் வர சொல்றேன். ஐயோ மாப்ள, நில்லுங்க மாப்ள. பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம இருக்கா. அவகிட்ட ஒரு 2 வார்த்தை நிதானமா உட்கார்ந்து பேசுங்க. நேரம் இல்ல சார், ப்ளீஸ் நான் கிளம்புறேன். மாப்ள இருங்க மாப்ள. டைம் ஆயிட்டு இருக்கத்த. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மாப்ள. பொதுவா என்ன தொழிலா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறத அப்பப்ப நினைச்சு பார்க்கணும். தன்னோட குடும்பத்தையும் கொஞ்சம் பொறுப்பா கவனிச்சுக்கணும். நீங்க அப்படி இல்ல மாப்ள. மாப்ள, என் பொண்ணு கிட்ட உட்கார்ந்து அன்பா 2 வார்த்தை பேசுங்க. நான் போய் யாருன்னு பாக்குறேன். பிரதீப், நான் சஞ்சய். ருத்ரா மாப்ள, பிரதீப் வந்துட்டான். பிரதீப் வந்துட்டான் மாப்ள. ருத்ரா, பிரதீப் வந்துட்டான். பிரதீப், பிரதீப், ஏய் டேய் இருடி. முதல்ல அவன் என்ன சொல்றான்னு கேளு. ஆமா, நீங்களே யாரு? இது யாரு வீடு? இது எந்த இடம்? பிரதீப், என்னடா என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆண்டி, நான் சஞ்சய். ஆண்டியா? டேய், நான் உன் அம்மாடா. இல்ல பிரதீப், வந்த உன்ன நடிக்கிற வேலை வச்சுக்காத. ஆல்ரெடி இங்க டென்ஷனா இருக்கும். போலீஸ் அங்கிள், நான் பிரதீப் இல்ல, நான் சஞ்சய் தான். டேய், என்னடா உளறிட்டு இருக்க? அவன் வளரல. ஹலோ ஐஜி, ஐ எம் திவாகர். ஹலோ, சொல்லுங்க சார். சுருக்கமா சொல்ல போனா உங்க புள்ள சென்னையில அடிபட்டு கிடந்தாரு. தலையில அடிபட்டதுனால அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. தான் யாருங்கிறதே அவன் மறந்துட்டான். நான் என் கூடவே ஏலகிரி கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்.
பேர் சொல்லி கூப்பிடுறதுக்காக அவனுக்கு நான் சஞ்சய்னு பேர் வச்சேன். அம்மா அப்பாவை பத்தி கேட்கும்போது நான் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்கன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் அவனை பத்தி தகவல் தெரிஞ்சப்போ அவன் ஐஜி பிள்ளைங்கிறது இன்னொருத்தர் மூலமா தெரிஞ்சது. இதுக்கு மேல என்னால அவனை வச்சுக்க முடியல. அவனை குணப்படுத்துற அளவுக்கு என்கிட்ட போதுமான அளவு வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லை. உங்க பிள்ளையாச்சே, அதனாலதான் உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டேன். அவனை பத்திரமா பாத்துக்குங்க. நான் அப்புறமா உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிறேன். உங்ககிட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு. தேங்க்ஸ் a lot. done a great job. உங்க நம்பர் தாங்களே. I will contact you. ஓகே, நான் இப்ப கிளம்புறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. thank you. ஒரு நிமிஷம். சஞ்சய், எஸ் அங்கிள். இது என் ஃப்ரெண்ட் வீடு. இவர் போலீஸ் ஐஜி மிஸ்டர் சௌத்ரி. ஹாய் அங்கிள். உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இங்க தங்குறதுக்கு இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். இது உன் வீடு மாதிரி. நீ ரிலாக்ஸ்டா தங்கியிருக்கலாம். எதுக்கு அங்கிள் இங்கெல்லாம்? வேண்டாம், நம்ம ஊருக்கே போலாம். எங்கெல்லாம் வேணாம். சஞ்சய், நீ அப்பா அம்மாவை எங்களை ஏத்துக்கலாமேப்பா. இந்த வீடு உன் வீடு தான். இல்ல இல்ல, எங்க அப்பா அம்மா சின்ன வயசுலயே ரோட் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. இட்ஸ் ஓகே. ஓகே, அமைதியாரு. சரியா? இவனை நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. ஷோர் சார். அப்ப நான் கிளம்புறேன் சஞ்சய். அங்கிள், எனக்கு எப்போ ட்ரீட்மெண்ட் முடியும்? நம்ம எப்போ ஏலகிரி போவோம்? உன் ட்ரீட்மெண்ட் சீக்கிரமே முடிஞ்சிடும். முடிஞ்சதும் போகலாம். சரியா? சரி. நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டி அழ வேண்டான்னு சொல்லுங்க. அந்த ஆண்டி அழுது என்ன டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, அதெல்லாம் உன்னை நல்ல பாசமாக பார்த்துப்பாங்க. நீ கவலையே படாத. சரியா? அப்போ நான் வரேன் சார். வரேம்மா. ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பிள்ளைய கொண்டு வந்து ஒப்படைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். என் கடமையை தாமா நான் செஞ்சேன். இனிமே அவனுக்கு பழைய ஞாபகங்களை வர வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஏய், அழறது 2 பேரும் நிறுத்துங்க. நீங்க அழறது பார்த்தா அவ இரிட்டேட் ஆவால. அமைதியா இருங்க சார், ப்ளீஸ். ருத்ரா, அங்க பாருடி, போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்காண்டி. ஃபேமிலி போட்டோ பாக்குறாண்டி. அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துரும். நிச்சயமா வந்துரும். பிரதீப், நான் சஞ்சய். இல்லப்பா. இல்ல நான் சஞ்சய். ஆமா, பேர்ல என்னமா இருக்கு? விடு, அவனை நம்ம சஞ்சய்னே கூப்பிடுவோம். நான் வச்ச பேருடி. அப்போ பேரை நீயே திருப்பி வாங்கி வச்சுக்கோ. ஆண்டி, எனக்கு ஒரு டவுட். ஆண்டியா? தயவு செஞ்சு அப்படி சொல்லாதப்பா. நான் உனக்கு அம்மாப்பா. அது எங்க அம்மா. தெரியும், உங்க அம்மா இறந்துட்டாங்க. இல்ல அது இல்ல, ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. பரவாயில்ல, நான் இன்னொரு அம்மா, வேற அம்மா. நான் தான் புது அம்மா. சரியா? ஏய், இதுல என்னடி இருக்கு? அவன் ஆண்டினே கூப்பிடட்டும்டி. என்ன இப்போ உனக்கு எப்படி இருக்கு? அப்படித்தானே எனக்கும் இருக்கும். ஜாதகம் பார்த்து, ஐயரை பார்த்து இவனுக்கு பிரதீப்னு பேரு வச்சது நானு. சாதாரணமா பேர்ல என்ன இருக்குன்னு கேக்குற? ஐயோ ப்ளீஸ், சண்டை எல்லாம் போடாதீங்க. இல்லப்பா, இது என் அம்மா. பேரு கமலா, என் பேரு ருத்ரா. நான் இவங்களோட பொண்ணு. நாங்க சாதாரணமா பேசிக்கிறது உனக்கு சண்டை போடுற மாதிரி இருக்கு. நீ அதுக்கெல்லாம் பயப்படாத. ஆமா, நீ ஏதோ டவுட்னு கேட்டியே. இதுல இருக்கிறது நான் தானே ஆண்டி? ஆமா ஆமா. என் போட்டோல நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? இது நல்லாவே இல்ல. முதல்ல தூக்கி போடுங்க. ஏன் கண்ணு இருந்துட்டு போட்டுமே. பாட்டி, நான் தான் கண்ணா, நான் தான் உன் பாட்டி. நான் தான். இந்த படத்தை தூக்கி போடுங்க. இன்னொரு தடவை நான் பார்த்தேன், உடச்சு போட்டுருவேன். ஐயோ, எனக்கு இந்த படத்தை பார்க்கவே பிடிக்கல.
அட பாவி, நல்லா இருந்த போது அப்படி, இப்ப என்னடான்னு தலை கீழே இப்படி பேசுற. பிரதீப்பை நம்ம குணப்படுத்தணுமா? இனிமே நமக்கு அதுதான் வேலை. வா. அவன் குணமாயிடுவான். ஆனா அதுக்குள்ள நான் பைத்தியம் ஆயிடுவேன் போல இருக்கேன். ஸ்னேகா, நான் சொல்றதை கேளு. நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். எதுக்கு இப்ப திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்க? இன்னைக்கு உன் அப்பா எப்படிலாம் பேசினாரு. அந்த கோவில் விஷயம் வீட்டில் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. கருணாகரனை நீ வேணும்னே சந்திக்க போல. ஆனா அதை வச்சு அம்மாவும் அப்பாவும் உன்னை மாத்தி மாத்தி பந்தாடுறாங்க. அவங்க பந்தாடுறதுல உமா அக்கா சேரலையேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். விளையாடாத ஸ்னேகா. என்னால் அம்மா அப்பாவை ஒரேடி எதிர்க்க முடியாது. எதுக்கு அனாவசியமா கஷ்டமா மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு? என்னதுவா, நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்களோட நமக்கு எதுக்கு ஈகோ? உனக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இல்லையா? இன்னும் ஒரு நாள் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்கோ, அவங்களே பொட்டி பொட்டிலாம் தூக்கி போட்டு வெளியே போன்னு சொல்லுவாங்க. போடட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எதுக்கு இவ்வளவு அவமானப்பட்டும் அங்க இருக்கணும்னு அடம் பிடிக்கிற? ஏன்னா அது ஏன் வீடு. தன்னோட சொந்த வீட்டையும் சொந்த மண்ணையும் தன்னோடதுன்னு நினைக்கிறவங்க யாருமே அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. யாராலையும் துரத்தவும் முடியாது. உன்னை வெளியே போகணும் அவங்க பல முறை சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயும் வேற பாணியில சொல்ல முடியாது. இதுக்கப்புறமும் புரிஞ்சுக்கிட்டு வெளியே போலன்னா நமக்கு வெக்கமான சூடு சொரணை இல்லைன்னு அர்த்தம். என்ன பேசுற நீ? சொந்த வீடு, சொந்த அத்தை மாமா, சொந்த அப்பா அம்மா, இவங்க கிட்ட போய் சூடு சொரணெல்லாம் பாப்பாங்களா? என்ன திட்டி திட்டி ஒரு நாளைக்கு அப்புறம் அவங்களே அழுத்து போயிடுவாங்க. நீ எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டியா? இப்ப நீ இப்படி அழுத்து போல, அதே மாதிரி ஒரு நாள் அவங்களும் அழுத்து போயிடுவாங்க. என்ன அப்படி பாக்குற? உங்க அப்பா அம்மா என்ன யோசிக்க தெரியாதவங்களா? நம்ம சொல்றதுல நியாயம் இருந்திருந்தா நம்ம பிள்ளைங்க எப்போ ஓடி போயிருப்பாங்க. நம்ம சொல்றதுல நியாயம் இல்ல, அதனாலதான் அவங்க இங்கேயே இருக்காங்கங்கறத அவங்க புரிஞ்சுக்கிற நாள் வரும். அந்த நல்ல நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். இங்க பார், நீ வேணா அப்படி இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. அண்ணா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சும்மா ஏன் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அண்ணி வரவே மாட்டாங்க. அவங்க வந்தாலும் நான் விடவே மாட்டேன். நீங்க 2 பேரும் போயிட்டா நான் எங்க போவேன்? அப்புறம் இந்த வீடு எனக்கு நரகம் மாதிரி ஆயிடும்ண்ணா. ஏய், நீ என்ன நடுவில் ஒரு பிட்ட போடுற? நான் போடாம எனக்குன்னு யார் இருக்கா? அப்பா எதிரி, அம்மா பரம எதிரி, உமா அண்ணி சொல்லவே வேண்டாம் ஒரு டெர்மினேட்டர். ராஜீவ் அண்ணா கிட்ட நான் பேசுறது கூட இல்ல. உங்க 2 பேர் முகத்தை பார்த்துதான் என் நாள் ஓடுது, என் வாழ்க்கைய ஓடுது. நீ போறதா இருந்தா என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுருண்ணா. நீ வேற ஏமா இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்க? இங்க பாரு, நீ யோசிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட. நீ நம்ம 2 பேருக்கும் ஒரு நல்ல வேலை தேடுறத பத்தி யோசி. வேலை கிடைச்சா? வேலை கிடைச்சா என்ன, காலையில இருந்து நம்ம நைட் வரைக்கும் வேலையில இருப்போம். காலையில போயிட்டோம்னா நைட்டு தான் திரும்ப வரப்போறோம். டயர்டாயி தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் சண்டே எதுவும் வராதுல்ல. நீ எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டியா? அதான் ஸ்னேஹானி, அவங்க மனசுல ஒண்ணு நினைச்சிட்டாங்கன்னு வையேன், யாராலையும் அதை மாத்தவே முடியாது. அப்ப நம்ம வீட்டு விட்டு போறது? ஓகே டிகே, நாளைக்கு காலையிலேயே நம்ம வீட்டை விட்டு போறோம். நிஜமாவா? நிஜமா, ஆனா வேலை தேடுறதுக்கு, வேற எதுக்கும் இல்ல. குஷி, குஷிமா, என் செல்லம், என் தங்கம், எப்படி இருக்கீங்க? அத்தை, எப்படி அத்தை இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? உங்களை விட்ட நான் எப்படி அத்தை நல்லா இருப்பேன்? உங்க நினைப்பாவே இருந்தேன் அத்தை. உன்னை விட்டுட்டு நான் மட்டும் என்ன நல்லாவா இருந்தேன்? உன் நினைப்பாவே தாமா இருந்தேன். வந்ததும் சொன்னா நீ வருத்தப்படுவியன்னு தான் போய் சொன்னேன். உங்க மனசு எனக்கு தெரியாதா அத்தை? ஏய், தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷமாவது மனசு விட்டு உண்மையை பேசுங்க. வருஷத்துல ஒரு நாளாவது பொய் பேசுறத நிப்பாட்டிட்டு உண்மையை பேசுங்க. அப்பதான் இந்த வீடு உருப்படும், நீங்களும் உருப்பிடுவீங்க. டேய், உன் வேலையை பார்த்துட்டு போடா, எனக்கு தெரியும். போ உள்ள. நல்லது சொன்னா கேட்டுக்காதீங்க, திருந்தவே மாட்டீங்க. அத்தை, அவர் கிடைக்கிறார் அத்தை. அப்புறம் வாங்க உட்கார்ந்து பேசலாம். சரி சரி வாங்க அத்தை, உட்காருங்க. ஐயோ, மெதுவா மெதுவா. அத்தை, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் அத்தை. அப்புறம் அந்த ஸ்னேகா ஏதாவது சிலுமிஷம் பண்ணால அத்தை? அவ பண்ணாம இருப்பாளா? அந்த ஐஜிய மடக்கி போட்டு அவர் மூலமா அவ அப்ப அந்த கொலைக்கார கருணாகரனோட
கோவில்ல சந்திச்சு பேச ஏற்பாடு பண்ணா. ஐயோ பாத்தீங்களா அத்தை, அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு. நான் விடுவேனா? ஒண்ணும் தெரியாத மாதிரி அவளை கோவிலுக்கு அனுப்பி விட்டுட்டு நைஸா இவர்கிட்ட விஷயத்த சொல்லி இவரையே கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டமா. அங்க அந்த கருணாகரனும் ஸ்னேகாவும் சந்திச்சு பேசும்போது அந்த ஸ்னேகாவை நான் கைய கழுவமா புடிச்சிட்டேன்ல. அத்தைன்னா அத்தை தான். சூப்பர் அத்தை.